தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? அதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் விளைவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. தூக்கம் என்ன வேணும்னா தள்ளி போடுறோம்? கிடையவே கிடையாது. நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய சோகம், நம்மளுடைய துக்கம், துயரம் இதை நினைவு கூர்ந்துக்கிட்டே படுத்துட்டு இருக்கிறனால தான் தூக்கம் அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகிட்டு அதை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற செயல் உங்ககிட்ட நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தூக்கத்தை தள்ளி போடுறதை தவிர்த்து விட்டு அந்த தூக்கத்தை சரியான முறைப்படுத்த வேணும். இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பாதிப்படையும். இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த தூக்கத்தை தள்ளி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான கோபங்கள் வரும், பதட்ட நிலை வரும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், தைராய்டுங்கிற ஹார்மோன் அதிகமாகும், சுகர், பிபி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்கள் உடல் ரீதியாக அதிகமாயிட்டே போகும். அப்போ நீங்கள் நினச்சா கூட உங்களால் தூங்க முடியாது. எல்லாரும் நீங்கள் ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எல்லாம் இப்படியெல்லாம் நான் மிஸ் ஆயிட்டேன், இனிமேலாவது நான் தூங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போனால் உங்களோட மூளையும் மனமும் உடலும் ஒத்துழைக்காது. அதனால தான் தூக்கம் இல்லைங்கிற பிரச்சனை இப்போ அதிகமாயிட்டு இருக்குது. தூக்கம் தானாக வராது. தூக்கம் மனம் நிறைவடைந்தால் தான் வரும். அந்த மனம் நிறைவடைகிறது எப்படின்னா உங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் இதை முறைப்படுத்த வேண்டும். பிரச்சனைக்கு சரியான தீர்வு முறை எடுத்து அந்த தீர்வு முறைக்குள்ளே செயல்படுத்தணும். அப்போ தான் இயல்பான தூக்கம் வரும். மருந்து சாப்பிட்டால் தூக்கம் வராது. இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தூக்கம் போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் நாங்கள் ஸ்லீப்பிங் தெரப்பிங்கிறத கொடுத்துட்டு வரோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் உங்கள் மைண்டில் ஓவராக பதிவான விஷயங்களை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது நீங்கள் இயல்பு நிலையில் தூங்க முடியும். தூக்கம் தானாக வராது. தூக்கத்தை நாம தான் கெடுக்கிறோம், கொடுக்கிறோம். எதில் நீங்கள் இருக்கீங்கன்னு பாருங்கள். தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? மொபைல் பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட்டாக டைமை பாஸ் பண்ணுறோம், மிட் நைட் ஆகுது, அப்போவும் தூக்கம் வரல. தூக்கம் வரலைங்கிறக்காக நம்ம பார்க்கக்கூடிய செயல்கள் மறுபடியும் உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்குது. முன் மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஓவர் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க தலையெழுத்து அப்படின்னு சொல்லி. இது தலையெழுத்து கிடையாது. உங்களுடைய பிரச்சனைக்கோ அல்லது ஒரு சங்கடத்துக்கோ ஒரு சந்தோஷத்துக்கோ நம்மளால் மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது இந்த காலகட்டங்களில். அப்போ என்ன பண்ணோம்னா கையடக்கம் இருக்கக்கூடிய அந்த மொபைல்குள்ளே தான் தேடுறோம். அப்போ தேடுறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களோட மனம், எண்ணம், சிந்தனை எல்லாமே ரொம்ப குதூகலமாயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிருது. பார்த்தா மிட் நைட்டு காலையில் 3 மணி கூட ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் 6 மணிக்கு தான் தூக்கம் அப்படிங்கிறது வருது. 9 மணிக்கு எந்திரிக்கிறப்ப நீங்கள் இயல்பு நிலையில் இருக்க முடியறதில்ல. இதனால் பார்த்தீங்கன்னா அன்றாட வேலைகள் பாதிக்கப்படுது. அதனால் உங்களோட பிரச்சனைகளுக்கும் உங்களோட சந்தோஷங்களுக்கும் சரியான ஒரு தீர்வு முறை எடுத்துட்டோம்னா நீங்கள் எப்போவுமே ஆக்டிவாக இருக்க முடியும். இல்லைன்னா இந்த தூக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி மிட் நைட்டுக்கு மேலே தான் தூங்குறீங்க, இந்த செயல்பாடு அதிகமாயிட்டே போயிருந்துச்சுன்னா உங்களுடைய உடலும் மனமும் பாதிப்படைந்து அது பல பிரச்சனைகளை உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக கொடுக்குது. அது சுகர்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி, அதிகமான பிளட் ப்ரெஷர், தைராய்டு பிரச்சனை இது போன்ற பாதிப்புகளை கொடுக்குது. அப்போ தூக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளவில்லையா, தள்ளி போடுறோமா? சிந்தித்து பாருங்கள். இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுவிட உங்களை முறைப்படுத்த தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில்.